பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அமலேக்கை முழுவதுமாக, அமலேக்குடைய எதுவுமே இருக்கக்கூடாது, முற்றிலும் அழிக்கும்படி கர்த்தர் சவுலுக்கு தம்முடைய காரியத்தை சொல்லுகிறார். சவுல் அப்படிதான் புறப்படுகிறான். ஆனால் அவன் கண்களுக்கு எது எது நன்மையாய் தெரிந்ததோ அதை எல்லாவற்றையும் அவன் தனக்காக்கி கொண்டு அங்கே இருக்கிற முதல் தரமான 2ஆம் தரமான எல்லா ஆடு மாடுகளையும் பிடித்து கொண்டு அழிக்காமல் எடுத்து கொண்டு வருகிறான். இது தேவனுக்கு பெரிய மனஸ்தாபத்தை கொடுத்தது. அவன் கர்மேலுக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் என்று 12 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ எல்லாரும் சவுலுடைய ஜெயத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்தின் நடுவில் சவுல் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். யுத்தத்தில் ஜெயிச்சிட்டான், வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படி சொல்கிறான். உண்மையிலேயே வார்த்தையை முழுவதுமாய் நிறைவேற்றினானா அப்படி கேட்டால் இல்லை, ஒரு பகுதி மட்டும். அந்த ஒரு பகுதியை வெளியே காட்டிகிட்டு இருக்கிறான், இன்னொரு பகுதி மறைத்து வைக்கிறான். அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் என் காதுகளில் விழுகிற அந்த ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன என்று கேட்குறான். இந்த சவுல் சாமுவேல்கிட்ட ஜெயத்தை சொன்னானே தவிர அவன் செய்த மறைவாக நிறைய காரியத்தை எடுத்துகிட்டு வந்தான் தெரியுமா, அதை அவன் சொல்லலை. ஆனால் சாமுவேல் காதில் அந்த சத்தம் விழுது, அந்த ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் விழுகிறது. இந்த நாளில் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம். 6 நாள் நம் கடமைகள் எல்லாம் செய்து 7வது நாளில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் போது ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை எல்லாம் எழுப்பி ஆராதிக்கிறோம். ஆனால் அவருடைய காதில் நம்முடைய ஆராதனையின் சத்தம் மட்டும் விழாது, நம்முடைய அந்தரங்கத்தின் சத்தமும் காதில் விழும். நாம் அக்கிரமம் செய்தால் அந்த அக்கிரமத்தின் குரல் அவர் காதில் கேட்கும். ஒரு சாமுவேல் சொல்ற, என் காதில் அது கேட்குது. ஆண்டவர் அழிக்க சொன்ன காரியத்தை நீ அழிக்கலை பாரு, அந்த அழிக்காத அந்த ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என் காதில் விழுது. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அக்கிரமத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தில் கேட்க வைத்து கொண்டிருக்கிறோமா? இந்த அக்கிரமத்தின் கூக்குரல் மிகுதியானதுனால தானே சோதோமை அவர் விசாரிக்கும்படி இறங்கினார். தேவ பிள்ளைகள் மறந்துவிடவே கூடாது. ஆராதனையின் சத்தம் அவர் காதுகளிலே மட்டும் கேட்கணும். ஆராதனையின் சத்தம் மட்டும் அவர் காதுகளில் கேட்கணும்னா நம்மில் எது காணப்படக்கூடாது தெரியுமா? அக்கிரமம் காணப்படக்கூடாது. இந்த வார்த்தையை எதுக்கு தந்திருக்கிறார்? சுத்திகரிக்க. ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது இந்த காரியங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படும். இந்த வசனம் என்கிற பட்டயத்தால் ஆமென், இந்த காரியங்கள் எல்லாம் வீழ்த்தப்படும். இந்த சவுல் என்ன பண்ணல தெரியுமா? வார்த்தையை முன் வச்சு தான் தோட்டத்தை தொடங்கினா, ஆனால் சில காரியங்கள் அவன் மனசுக்கு பிடிச்ச விதம் வார்த்தையை மாற்றுகிறான், பட்டயத்தை மாற்றுகிறான். அது அமலேக்கை வெட்டவில்லை, அமலேக்குரிய முதல் தரமானதை வெட்டவில்லை. அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது அவனுக்கு தேவையா இருக்கிறது. எனக்கு இது தேவையா இருக்கிறது என்று சொல்லி நான் வசனம் என்கிற பட்டயத்தை என் வாழ்க்கையை விட்டு மாற்றுவேனால் நான் என்னதான் ஆராதித்தாலும் அவர் காதில் என்னுடைய ஆராதனையின் குரல் விழாது, அக்கிரமத்தின் குரல் தான் விழும். இது பெரிய வேதனையை பின்னாட்களில் நமக்கு கொண்டு வரும். எனவே ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் ஆமென் நடுக்கத்தோடு வசனத்துக்கு நடுங்கி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார்ல, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இவனை பாருங்க, இவன் வார்த்தையின்படி செய்யாமல் மேலோட்டமாக சில காரியத்தை செஞ்சுட்டு சொல்கிறான், நான் வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு. ஆனால் சாமுவேல் சொல்கிற, இல்லை, என் காதில் ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் விழுகிறது. அக்கிரமத்தின் குரல் அவர் காதுகளிலே கேட்கப்படாதபடி நம்மை சுத்திகரித்து கொண்டு வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் வாழ்க்கையிலோ அக்கிரமத்தின் குரல் கேட்கப்பட நாங்கள் இடங்கொடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.